சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு கீழத்தெருவை சேர்ந்த கந்தசாமி சேர்வையின் மகன் வேங்கை என்பவன் பனையூரை சேர்ந்த கருவா கண்ணன் மகள் பிரியாவை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்துள்ளார். பல முறை அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை தகாத வார்த்தையால் பேசியுள்ளான். மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்ய முயற்சிக்கும் போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த பெண்ணை காப்பாற்றியுள்ளார்கள். தான் பெற்ற மகள் இப்படி இருப்பதை கருவா கண்ணன் பிரியாவிடம் கேட்டறிந்தான். அந்த பெண் தந்தையிடம் நடந்ததை சொல்லி கதறி அழுததால் கோவப்பட்ட கருவா கண்ணன் வேங்கையை தட்டி கேட்க நண்பர் பிச்சையுடன் சென்றுள்ளான். சென்ற இடத்தில் வேங்கைக்கும் கருவா கண்ணன் தரப்பிற்கும் பெரிய தகராறு முற்றியது. இதில் கருவா கண்ணனை வேங்கை மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வெட்ட முற்படும் போது கருவா கண்ணனுடைய நண்பன் கருவா கண்ணனை காப்பாற்றும் நோக்கத்தில் வேங்கையின் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி வேங்கையனை வெட்டி கொண்டு விட்டான். எப்பா செம கதைடா டேய். நீங்கெல்லாம் அறுவாள் தூக்குறத விட்டுட்டு சினிமா கதை எழுதலாம். இருக்கட்டும், தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன். வேகனை எதுக்கு வெட்டினீங்க? வெட்டணும்னு நினைச்சிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா நானும் என் பேச்ச கேட்க மாட்டேன். மாப்பிள்ளை மேலே கை வைக்க தைரியம் தான் என் மாப்பிள்ளை மேலே கை வைக்க. நான் பொட்டு வைக்கிற இடத்துல அம்மா அடிச்சா நீ அடிப்பியா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இந்த பாரு, நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. தப்பு பூரா நம்ம புள்ள வேங்க மேலதான். அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. அவன் 1000 தான் தப்பு பண்ணிருந்தா நம்ம வேங்கையை எவ்வளவு போட்டு அடிச்சிருந்தாலும் குடு ஒண்ணு ஓடி வந்து உன்கிட்ட சொல்லி இருக்கணும். அது எப்படி என் மாப்பிள்ளை கை நீட்டி அடிப்பா? சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கற. அக்கா இங்க பாரு, இவளுக்கு இது முத புள்ள. ஆனா மாப்பிள்ள எனக்கு கொல்லி வைக்க போற தலைப்புள்ள. அவன் என் உசுறு போக்கா. தம்பி, தம்பி, அக்கா ஏதோ கோவத்துல பேசிட்டேன்டா. டேய் டேய் நில்லுடா. உன் மாமனுக்கு ரொம்ப குசும்ப பாத்தியா? எப்பா சீதா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஏய், ஏன்டா அழுகுற? என்ன பிரச்சனை? எதனால அம்மாட்ட சொல்லு. வேலை வீட்டுல வேலைக்கு போக கூடாதுன்னு நீங்க பல வாட்டி சொல்லி சத்தம் போட்டிருக்கீங்க. பெருமாள்கிட்ட சொல்லி நல்ல வேலை வாங்கி தர சொல்லிய. உங்க பேச்ச கேட்காம போனது ஏன் தப்புதே, ஏன் தப்புதே. ஏன்டா பொட்டப்பழமா எழுதுகிட்டு இருக்க? என்ன நடந்ததுன்னு சொல்றா. இல்லன்னு தங்கச்சி படிப்புக்காக 5000 ரூபாய் பணம் கேட்டல. அவ படிப்புக்காக தர முடியாது, அவளை சொல்லுத்தார சொல்றாள். இந்த இளவுக்கு தான் சொல்றது, சேர்க்க சரியில்லாத இடத்துல போய் சேரக்கூடாதுன்னு. நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது நரகல் எங்க இருக்கோ அங்க பார்த்து வாழை ஆட்டிட்டு ஓடத்தான் செய்யும். ஐயா, அம்மா வெத்தலை டப்பா கடியில காசு வச்சிருக்கேன், 5000 ரூபாய் எடுத்துட்டு ஐயா. சரிம்மா. நல்லது சொன்னா எங்கடா கேக்குறீங்க? அழுகாத, குடு. சரிம்மா. டேய் இந்தடா வாங்கிக்கோ. ஏய் சீதா, வாங்கிக்கடா. அட வாங்குறதுக்கு யோசிக்கிறான் பாரு. இலை இது என் தம்பி மூட்டை தூக்கி உழைச்ச காசு. எவன் வயிற்றுலயே அடிச்சு வாங்கின காசு இல்ல, வாங்கிக்க. டேய் வாங்கிக்கடா, நானும் உன் மாமன் தான்டா. அம்மா நல்லா நல்லா தங்கச்சியை நல்லா படிக்க வை, பெரிய வேலைக்கெல்லாம் அனுப்பு. பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற நல்லா இருப்பையா. அவ பாத்துக்கோ அவன் குடும்பத்தை. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். என் பேச்சு என்னைக்கு கேட்டிருக்க? ஊரார்கிட்ட உத வாங்கி சாவறதே உனக்கு பொழப்பா போச்சு. எப்படியோ போக்கிட்டே இருக்கீங்க.
வாங்கண்ணா. நீ தெரிஞ்சவே மாட்டில, நீ உள்ள போமா. அம்மா தான் தங்கச்சி படிப்புக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, அப்புறம் என்ன மசத்துக்குடா பொட்டலத்தை வித்த? தப்புது, நான் செஞ்சது தப்புது. தங்கச்சி படிப்புக்கு பணம் கேட்கும் போது அவ படிப்புக்கு தர முடியாது, அவளை சொல்லு தரன்னு சொல்லும் போது இந்த வேலை கண்ட நுண்ணமா வெட்டி காணா பணமாக்கணும்னு மனசு துடியா துடிச்சுது. என் குடும்ப சூழ்நிலை நினைச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியலடா. அம்மா கொடுத்த காசை வச்சு தங்கச்சி படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதை விட கஞ்சா வித்து அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு தரலான்னு முடிவு செஞ்சேன். டேய் தப்புடா, சம்பாதிக்கணும்னு நினைச்சு தப்பான வேலைக்கு போறது தப்பு இல்லையாடா? அப்படி சரக்கு வித்து தான் சம்பாதிக்கணுமா? இந்த அரசாங்கமே சரக்கு வித்து தான் சம்பாதிக்குது, அது தப்புன்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா? இங்க பார், உன் மனசுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்பு தப்பு தான். கஞ்சா வேலு என் தங்கச்சியை படுக்க கூப்பிட்டது தப்பு தானே? தப்பு தான். ஏ மலரு, அண்ணா இங்க வாமா. இதோ வரேண்ணா. இந்த புள்ள உன் தங்கச்சியா இருந்து கஞ்சா வேலு கூப்பிட்டு இருந்தா நீ என்னடா பண்ணிருப்ப? கோழைக்கு தங்கச்சியா பிறந்ததுனால இவ பண்ணும். டேய், ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த 10 பேருக்கு முன்னாடி ஒத்தாளா தான் உசுறு கூட பொருட்படுத்தாம அவ மானத்தை காப்பாத்தின ஆவரங்காட்டு கந்தசாமி சேர்வம் அவன்டா நானு. இவளும் என் தங்கச்சிதான். தப்பு பண்ணவன் வேலை இருந்தாலும் சரி, நான் கும்பிடுற வேலாயுதமா இருந்தாலும் சரி, இந்த வேங்க விட மாட்டான். டேய் வாங்கடா. டேய் வேலை வாடா வெளியே. டேய் டேய் ஏய், யாரா நீங்களா? யாரா நீங்களா? ஏய், ஏழத்துல வந்து ரவுடித்தனம் பண்றீங்களா? பேசுன சங்க அறுத்து போடு. உன் தம்பி ரொம்ப ஓவரா பண்றான். என் நண்பன் கஞ்சா வித்தது தப்பு தான், அதுக்காக அவனை போட்டு அடிச்சிருக்கான். தப்பு தப்பு. ஏய், எதிரா தப்பு, எதிரா தப்பு. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக கஞ்சா வித்து எத்தனை குடும்பத்தால வச்சிருப்ப, அது பெரிய தப்பு. ஸ்கூல் பசங்க படிப்புக்கு அடிமையான காலம் போய் இப்போ கஞ்சாக்கு அடிமையாயிட்டாங்க, அது உனக்கு தெரியாது? ஏய், நான் எவனையும் கஞ்சா அடிக்க சொல்ல, எவன் அவனுக்கு வேணுமோ அவன் கஞ்சா அடிக்கிறான். நான் என்னடா பண்றது? நீல பொம்பளை அடி. நீ எல்லாம் இங்க இருக்கவே கூடாது. உன்னெல்லாம் 5 செகண்ட் தூக்கிடுவேன். ஆனா நான் பண்ண மாட்டேன். ஆம்பளைங்கிட்ட மட்டும்தான் என் வீரத்தை காட்டுவேன். பொம்பளைங்கிட்ட எல்லாம் உன் தம்பி வேலுதான் வீரத்தை காட்டுவான். நான் வேங்க இங்க வா. இனிமே நீ கஞ்சா வித்தா உன் தலை இருக்கும், தலை மட்டும்தான் இருக்கும். டேய் வாங்கடா. அண்ணே, அக்கா, அண்ணே, அண்ணே, இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லைல்ல அக்கா, இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லைக்கா. எனக்கு எதுவும் தெரியாதுல்ல, வேற வீட்டுக்கு வாழ போற பொண்ணுல அல்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கல. என் தங்கச்சியை மட்டும் விட்டுருக்கல, தங்கச்சியை மட்டும் விட்டுருக்கல. அவன் தலை வேணும். யார் தலைமை தெரியாதாடா உனக்கு? யார் தலை கேட்கிறேன்னு தெரியல உனக்கு? டேய், அவளை ரோட்ல அம்மனமா ஓட விடுங்கடா. போய் கதவை திறங்கடா, போங்கடா. கதை திறக்க வேணால, என் தங்கச்சி பாவல கதை திறக்க வேணால. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறல, நான் செய்யறல, நான் செய்யறல. அக்கா, அக்கா, நான் செய்யறேக்கா, நம்புங்கக்கா, நான் செய்யறேன்க்கா.
ஒரு சின்ன கதை உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? மகாபாரதத்துல இருந்து. குருஷேத்திர போர் தொடங்கும் போது அர்ஜுனன் போர்க்களத்துல நிக்கிறான். தனக்கு முன்னாடி நிக்கிற எதிரிகளை பார்க்கறான். அந்த கூட்டத்துல பெண்கள், வயசானவங்க, தன்னோட உறவினர்கள், தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் எல்லாரும் நிக்கிறாங்க. என்னால போர் புரிய முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான். ஆனா அர்ஜுன மட்டும் தனக்கு முன்னாடி நின்னவங்களை எதிரியா பார்த்திருந்தா என்ன இருக்கும்? இன்னும் புரியல? வந்தவன் பொம்பளையா பார்க்காம எதிரியா பார்த்திருந்தா உங்க அக்கா விஜயாவோட நிலைமை என்ன? இந்நேரம் சங்குதான். பாண்டியன் சார், இவங்க 2 பேரையும் கூட்டு போய் ஜட்ஜி காலில் விழுந்தாவது புலர் ஜெயில போட்டுருங்க. போங்கடா. ஓகே போடா.